வந்து இந்த பொங்குறது அப்படின்றது எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. அதனால நம்ம நஷ்டம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்க, இந்த பொங்குற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம் அது நமக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. டெய்லி என்னைக்கோ ஒரு நாள் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் கிடைச்சிருச்சா, அவ்வளோதான். அந்த அபிஷேகத்தை வச்சே நம்ம வந்து நடத்திடுறோம். ஒரு அந்நிய பாஷையின் வரம் கிடைச்சிருச்சா, அவ்வளோதான். அதை வச்சே நம்ம நிறைய பேர் அப்போ டிராவல் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, தேங்கி நிற்கிற ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நீ பரவி போகிற ஆறை போல, ஆமென், வற்றாத நீரூற்றை போல. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நம்ம எல்லாரும் என்ன ஜபிக்கணும்னா, எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நான் இந்த ஆண்டு ஒரு குட்டையாய் அல்ல, தேங்கி கிடக்கிறவனாய் அல்ல, கர்த்தர் என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறேன், என்னை பொங்கி வழிய பண்ணுகிறவர். அந்த தேக்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அந்த தேக்க நிலைமை மாறும். 10 வருடங்களாக இருக்கிற தேக்க நிலைமைகள் மாறும். ஆமே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பரவி போகிற ஆறை போல ஹல்லேலூயா, என்னை அப்படி பெருக பண்ணுகிற கர்த்தர்.